வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சஃபாரி கட் பண்ண போகிறோம். நிறையா நண்பர்கள் வந்து சஃபாரி கட்டிங் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வெட்டக்கூடிய ஒரு சஃபாரி வந்து என்னுடைய அளவு வந்து டிஃப்ரெண்ட்டாக உள்ள அளவு. 44 இன்ச்சு பாடி, 42 இன்ச்சு இடுப்பினுடைய பகுதி, 48 இன்ச்சு வயிறு, 49 இன்ச்சு சீட்டு. ஒரு அன்சைஸ் பாடி இது. கார்புலன் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த கார்புலன் பாடிக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சஃபாரி வந்து கோட் டைப்பில், அதாவது பெரும்பாலான டெய்லர்ஸ் வந்து சஃபாரியை வந்து 2 பாக்கெட் மட்டும் வச்சுட்டு சர்ட்டு மாதிரியே கட் பண்ணிடுவாங்க. அது இப்போது இந்த சர்ட்டு காலர் வச்சு வர்றதுனால வந்து அந்த மாடல் வந்து ஈஸியாகிடுது. ஆனால் முறையாக வந்து ஒரு சஃபாரிங்கிறது வந்து ஒரு கோட் கட்டிங்கில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் இது ஃபுல் ஹேண்டு. அப்போது இந்த ஃபுல் ஹேண்டுமே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ எப்படின்னா சர்ட்டு மாதிரியே கப்பு வச்சு போட்டுருவாங்க. அப்போ நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. நார்மலாக ஷர்ட் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி தைச்சிடலாம். ஆனால் கப்பு வரக்கூடாது, கோட்டு மாதிரியே கை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே ஒரு லேப் கோட்டாக இருந்தால் வந்து ஒன் சைடு ஜாயிண்ட் வச்சும் ஃபுல் ஹேண்ட் போட்டுடலாம். ஆனால் இது வந்து அந்த மாதிரி போட்டோம்னா வந்து நல்லா இருக்காது. அப்போது ஒரு கோட்டினுடைய கட்டிங் என்னவோ அந்த கோட் டைப்பில் அப்படியே கட் பண்ணி தைச்சா தான் அந்த ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும், அந்த கையும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். சஃபாரிங்கிறதுனால வந்து நம்ம கையை வந்து நார்மல் கை மாதிரி போட்டாலும் நல்லா இருக்காது. அந்த லேப் கோட்டுகளுக்கு போடுற மாதிரி ஒன் சைடு ஜாயிண்ட் வச்சு போட்டாலுமே அது அவ்வளோ ஃபிட்டிங் நல்லா இருக்காது. அதனால் இதை வந்து ஒரு கோட் கை எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கோட் கை வச்சு கம்ப்ளீட் கோட் கட்டிங்கில் இந்த சஃபாரியை கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனுடைய பேக் பாகம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். பார்ட் 2ல் வந்து அதனுடைய ஃப்ரண்ட்டை பார்க்கலாம். பார்ட் 3ல் வந்து அதனுடைய கை பார்க்கலாம். 3 பாகங்களாக நம்ம போடுறோம். ஏன்னா வந்து தெளிவாக வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கணுங்கிறதுக்காக. இப்போ பேக் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சஃபாரியை கட் பண்ண போகிற அதனுடைய அளவு வந்து 29 இன்ச்சு உயரம், 18 இன்ச்சு ஷோல்ட்ரு, 23 இன்ச்சு கை உயரம் ஃபுல் ஹேண்டு, 44 இன்ச்சு பாடி, 42 இன்ச்சு இடுப்பளவு, 48 இன்ச்சு வயிறு, 49 இன்ச்சு சீட்டு, 18 இன்ச்சு காலர்னுடைய அளவு. கப்புனுடைய அளவு வந்து 6 இன்ச்சு, 12 இன்ச்சு சுற்றளவு. இப்போ இதனுடைய பேக் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, ஒரு 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து இந்த கரையினுடைய விளிம்பில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் இருந்து நம்ம அளவுகள் வந்து எடுத்துக்கணும். இதனுடைய ஹைட்டு வந்து 29.5, 29.5க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 30 ப்ளஸ் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு பாட்டத்துக்கு மடிச்சு எம்மிங் பண்ணுறதுக்கு. இப்போ பாடி வந்து 44 டிவைட் 4 அப்போ 11, 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 10.5, இதுலேருந்து 1.5 இன்ச்சு மேலே. இப்போ உயரம் 29.5, 1/2 இன்ச்சு சேர்த்து 30, 15 ப்ளஸ் 2 17. இந்த வயிறினுடைய உயரம் வந்து 20.5 இன்ச்சு. இதிலேருந்து 1 இன்ச்சு மேலே கழுத்துக்குடைய அளவு. இப்போ கீழே இங்கே வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 18 இன்ச்சு,
6ல் ஒரு பாகம் 3.25 இன்ச்சு வைக்கிறோம். இதில் இருந்து 3.25, இங்கேருந்து 1 இன்ச்சு கழுத்துக்குடைய அளவு. ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக கீழே இறக்கி ஷோல்டருடைய அளவு வந்து 18, 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இங்கே 1 இன்ச்சு வச்சுருக்குறோம், கீழே 1 இன்ச்சு. 9.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போ இங்கே லாஸ்ட்டு இந்த கரை வரைக்கும், இந்த ஃபஸ்ட் லைன் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு 10.25 1 பாயிண்ட்டு, இந்த 10.25 1 பாயிண்ட்டு அப்படியே இங்கே வச்சிடணும். இந்த ஸ்ட்ரைட் இதில் 1 இன்ச்சு எடுத்துருக்குறோம். இதிலேருந்து 1 இன்ச்சு கீழே, இதிலேருந்து 1 இன்ச்சு மேலே. ஷோல்டருடைய கிராஸ், ஏன்னா வெயிட் பாடிங்கிறதுனால ஷோல்டர் கிராஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னாலும் அந்த இடத்துல ஒரு சுருக்கம் வந்துடும். அதனால் இந்த அளவு போதும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இந்த இடுப்பினுடைய அளவு வந்து 42, 6 7 42, 7 + 1 8 இன்ச்சு. அதாவது இடுப்பில் 6ல் ஒரு பாகம் ப்ளஸ் 1 இன்ச்சு. அப்போ இங்கே 8 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இந்த 8 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் 3/4. இப்போ ஓப்பன் வந்து நம்ம சைடில் வேணாலும் வச்சுக்கலாம், பேக்கில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பேக்கில் ஓப்பன் வைக்கிறோம். 7.5 இன்ச்சு ரெடியினுடைய ஓப்பன் லென்த்து வந்து 7.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே 2 இன்ச்சு ஓப்பன் மடிப்புக்கான அளவு வந்து 2 இன்ச்சு. இப்போ பேக் வந்து ஓகே ஆயிடுச்சு. நம்ம பேக் அப்படியே கட் பண்ணிடலாம். அதாவது சஃபாரி வந்து கோட்டினுடைய மெத்தட்லேயே நம்ம பண்ணுறது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து லைட் அப்படி ஷேப் கொடுத்துக்கணும். இவ்வளோதான். பேக் வந்து இந்த மாதிரி பேக் கட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.